ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம பூர்ணிமா வந்துக்கிட்டு வெளில போயிடுவாங்கன்னு. அவள் வெளில போயிட்டா. சொல்லப்போனால் வெளில போன வீடியோ நம்ம லைவில் பார்த்துருந்தோம். அண்டு எப்படி வெளில போனாங்கங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டு நம்ம மாயா இருந்துக்கிட்டு ஓவராக கன்வின்ஸ் பண்ணுறாங்க நம்ம பூர்ணிமாவை. நீ எடு நீ எடு நீ எடு, நீ எதையும் நினைக்காத, நீ எடு அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பூர்ணிமாட்ட, இது ஓன் சாய்ஸு, நீ தான் எடுக்கணும், நீ தான் யோசிச்சு எடுக்கணும், இது எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ எடுக்கலன்னா நான் எடுத்துடும் அப்படிங்கிற மாதிரி முந்திக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா சொல்கிறாங்க. மாயா சொல்லும்போது நம்ம இவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ இவங்க எடுத்துருவாங்களே, நம்ம எடுத்துடலாமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேத்துக்குள்ளே என்ன பிளான்னா, நீங்கள் வெளில வந்துட்டு நீங்கள் டைட்டில் விரனாகி வெளில வந்துட்டிங்கன்னா மாயா, அந்த காசில் நம்ம பாதி பிரிச்சுக்கலாம். இந்த நீங்கள் வெளில எவிக்ட் ஆகி வெளில வந்துட்டிங்கன்னா நம்ம இந்த 16 லட்சத்தில் பாதியாக பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் போட்டிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாயா இருந்துக்கிட்டு போய் எடு எடு எடுன்ட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்க ரொம்ப நேரமாக. நம்ம பூர்ணிமாவும் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே எடுக்கலாமா வேணாமா, எடுக்கிறதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று எடுடி இல்லைன்னா எடுக்காதடி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம மாயா இருந்துக்கிட்டு நீ எடுக்கலை நான் எடுத்துருவேன், நீ எடுக்கலை நான் எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கேப்பில் லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. நம்ம பூர்ணிமா எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ரெடி ஆகும்போது நம்ம மாயா இருந்துக்கிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்துட்டு நல்லா யோசிச்சு பாரு அப்படிங்குவாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு எல்லாமே உக்காந்துட்டு யோசிச்சுட்டு நம்ம அர்ச்சனா அண்டு எல்லாத்தையுமே கூப்பிட்டுவாங்க. கூப்பிடும்போது நம்ம அர்ச்சனா வேணாம் 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 வேணாங்கிற மாதிரி என்னமோ வாங்காசு எடுத்து கொடுக்குற மாதிரி வேணாங்கிற அர்ச்சனா, நீ தான் டைட்டில் வின்னர்னு தெரிஞ்சு போச்சு. அவள் தான் டைட்டில் வின்னர் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அவள் வெளில போகிறா. அவளை நீ என்ன சொல்லணும், சரி பார்த்து போயிட்டு வாமா, வெளில போயிட்டு நீ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணு அண்டு உன் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். நீ என்ன சொல்கிற, நான் வந்துட்டு எடுக்காதம்மா, நீ எடுக்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்ச்சனா சொல்கிறாங்க. இது தேவையா உனக்கு, நீ தான் டைட்டில் வின்னர் ஆக போகிற. அது இல்லாமல் இன்னொரு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது அப்புறம் நம்ம எல்லாத்துமே கூப்பிட்டு நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க. சொல்லும்போது நம்ம அர்ச்சனா இருந்துக்கிட்டு இது மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்டு நம்ம விஷ்ணு ப்ரோ அந்த சைடு கேப்பில் ஒன்று பண்ணியிருப்பாப்புல. என்னென்னா, ஏய் மணி வந்துட்டு பாத்ரூமில் இருப்பாப்புல, ஏய் மணி வாடா, ஏய் வாடா வாடா அப்படிங்கிற மாதிரி, சீக்கிரம் வாடா, பூர்ணிமா அமௌண்ட் எடுக்க போகிறாங்கடா, அவங்க எடுக்கிறதுக்குள்ளே நீ போய் எடுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை பண்ணி விடுவாப்புல. ஆனால் நம்ம மணி ப்ரோ இருந்துக்கிட்டு ரவீனா சொன்ன மாதிரி நீங்கள் டைட்டில் வின்னர் போயிருங்க, ஃபைனலுக்காச்சும் போயிருங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்க எடுக்கலையோ என்னமோ தெரில. அண்ட் அவங்க வந்துட்டு மேபி சொல்லியிருந்தாங்க, நான் 3 லட்சம் அண்டு 30 லட்சம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் மேபி அதுவாக கூட இருக்கலாம். 30 லட்சம் வந்துட்டு வரனால அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். அது மாதிரி எதுக்கு. அதில் நம்ம பூர்ணிமா வந்துட்டு ஒரு காரியம் பண்ணுவாங்க. என்னென்னா, நான் முன்னாடியே எல்லாம் பிளான் பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டேன் மாயா, நீ எனக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு பிளேஸ், ஒரு ஸ்டோர் ரூமில் மட்டும் வச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க நம்ம பூர்ணிமா. எதுக்குடி, அவங்களே ஒன்று துரத்தி விட்ருவாங்க, கழுத்தை பிடிச்சி போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி துரத்தி விட்ருவாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படி தானே நடந்துச்சு. ஏன்னா அவங்க நல்லவங்க மாதிரியாக நடந்தாங்க, வேஸ்ட்டு அந்த மாதிரி தான் நடந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம மாயா இருந்துக்கிட்டு சரிம்மா நான் எடுத்து வைக்கிறேன், ஒன்று நான் விட்டு போக மாட்டேன், நான் எப்படி இருக்க போகிறேன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆக்டிங் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா முடிக்கணும், தள்ளி விட்டு அடித்து நிறுத்தி விட்டு போவாங்க. அதுக்கப்புறம் சாரிம்மா போகிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக சொல்லிகிட்டு இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹைலைட்டே என்னென்னா, இதில் விசித்ரா மேம் ஏமாந்து போயிடுவாங்க. சொல்லப்போனால் என்னன்னா, நம்ம விசித்ரா மேம் வந்துட்டு அமௌண்ட் எடுக்கிறதா ஒரு பிளானில் இருந்தாங்க. அண்ட் அந்த பிளான் வந்துட்டு சக்ஸஸே ஆகலன்னு தான் சொன்னோம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் பூர்ணிமா எடுத்துட்டாங்க. இவங்க வந்துட்டு அழுகுறாங்க, ஐயோ இவ எடுத்துட்டாலே மாலை எங்கே போகிறது, 16 லட்சம் போச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம விசித்ரா மேம் வந்துட்டு ஒரு மூலையில் நின்றுட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க, எப்படி எடுப்பேன் நான் அப்படிங்கிற மாதிரி. நீ முதல்ல எடுத்துருக்கலாமா, இப்போ யோசிச்சு என்ன பண்ணுறது, நீ முதல்ல எடுத்திருந்தா அர்ச்சனாட்ட சண்டை போடுற நேரம் நீ அமௌண்ட் எடுத்துருந்துருக்கலாம். அமௌண்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய்ட்டு ஜாலியாக பிள்ளைங்களோட டுபுளா ஆச்சு குபுளு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்டு நீங்கள் எடுத்துருந்துக்கலாம். ஏதோ வாய்ப்பு வந்துட்டு நம்ம பூர்ணிமா வந்துட்டு கரெக்டாக கணிச்சு அவங்க எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.